டேய் நாங்க போய் நின்று பாக்குறேன் என்னக்கிறாங்களேன்னு நீங்க வந்து நான் சத்தம் போடாத கூப்பிட அப்ப வாங்க. ஓகே தாத்தா. இங்கடா போய் ஏமா வாங்கம்மா குதிர்றா வாங்க. டேய் சத்தம் போடாதீங்க. இந்த வெங்காயத்தை யாரா இட்டுன்னு வந்து? டேய் தப்பா 1 கிலோ 2 கிலோ தான் வரும், சத்தம் இல்லாத தூக்கணும். தங்கமா? ஆமாமா ஆமா, தங்கத்தை போல மீன் வார போற வாங்க. வாங்கம்மா வாங்க. தாத்தா ஏன் மச மச நிக்கிற? வா போவோம். போடா போடா, என்ன பார்க்க போறாங்க, பாத்துக்கிட்டே போடா. இந்த பிடிக்கா பாத்து பாத்து குதிரை ஏறடா, குதிரை ஏறடா. நான் வரேன், இறங்கு. டேய் என்ன ரொம்ப ஆயமா வைக்குதா? தாத்தா ஜன்னல் மட்டும் தான் பெருசு, தண்ணி ரொம்ப கம்மியா, முட்டிக்கால் சைஸ் தான். வா ஏறு தாத்தா, ஏறு 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 ஏறு. சின்ன வெங்காயம் தவசர போடு. டேய் தூக்கு வேலைய ரசம் வச்சிருக்க. கொஞ்சம் நேரம் காலிச்சு. தூக்கு என்ன பார்க்க போறாங்க. ஒரு 20 கிலோ தேரும், பேத்து நேரத்துக்கு போய் வித்துப்பலாம். போங்க போங்க. பா 20 கிலோ என்னெல்லாம் தூக்க முடியாது, நீ தூக்க. ஐயோ சரி வா. துன்றீங்கல்ல, இது கூட தூக்க முடியாதா? வாங்க கட்டறா. மீன் மீனே எரிப்பா கட்டி நல்லா துட்டு மீன் தெரிஞ்சிடாதே. தெரிஞ்சு போகுது, நம்ம தான் கடல்ல இருந்து பிடிச்சின்னு வரோம். என்ன அப்படின்னா ஓ எவ்வளவு கஷ்டப்பட்டு பிடிச்சின்னு. ஏது வவ்வால, நீ கடல் மீன் சொன்னா நம்ப மாட்டாங்க. இந்த ஊர்ல இருக்கிற முட்டாள் பசங்க அப்படித்தான் சொல்லி வித்துலாம். வா நீ, நான் பாத்துக்கிறேன். இருமா வைமா. எப்பா இந்த நெகிழ தான்மா வைக்கணும். எதனா கீதா ஏமா அந்த தாய் பை எடுமா, போடுங்க பிரிச்சு போடுங்க. 2 கண்டை வைங்க. எத்தனை வச்சுட்டு 1 ஹவருமா. ஒரு மீன் 200 ரூபாய். வாங்கம்மா வாங்க வாங்க ஐயா வாங்க, எட்டப்பாமா. குழந்தைனா எடுத்து கொடுக்குது, என்னதான் பண்றீங்க? பெரிய மீனாக்குது, அவ்வளோ அனாவசியமா மீனை விட்டுறக்கூடாது. இது இப்போ இன்னைக்கு பூரா உயிர் இருக்கும். உட்காருவோம். வாங்கம்மா வாங்க வாங்க ஐயா வாங்க. மீன் மீன் மீனே, கடல்ல பிடிச்ச மீனே, மீன் வாங்க வாங்க. வவ்வால் மீனே. மறுவாதான் உட்காந்துக்கிறோம். நான் வந்துட்டான். நான் எப்படியா இல்லை இன்னும் கொஞ்சம் ஒழிஞ்சுப்போம். இந்த கர்ம முச்ச பேபி எங்க போனா? அவனுக்கு புள்ளியா பந்து. என்ன அவன் கால் போல தெரியுது. இரு அவனா பாப்போம். டேய் தகப்பா, டேய் கட்டரு மூஞ்சி, என்னடா பண்ணீங்கடா? பீடி பூச்சிக்கிறோமானே. பீடி பூச்சிங்கிறியா? என்னடா இது? பீடியை பத்த வைக்காம பிடிக்கிறா? இது பத்த வச்சு பூச்சா ஒரே நிமிஷத்துல பூச்சிடலாம். பத்த வைக்காம பூச்சாக்கா 1 வருஷம் ஃபுல்லா பிடிக்கலாம். எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டி கோச்சானே, இந்த பீடிக்கு கோச்சானா 1 வருஷம் பிடிக்க போறியா? என்னடா கதை கட்டுற? நான் கதை கட்டல மோனே, அரசாங்கம் தான் கதை கட்டிக்குது. அதாவது எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டி குறைச்சிட்டான். பீடிக்கு மட்டும் 40% ஏற்றிட்டான் மோனே. சரி கொஞ்சம் மூஞ்சி கம்மியா. அவன் ஜிஎஸ்டி குறைஞ்சது சந்தோஷப்படுறான், நீ கவலைப்படுற. அவட கால்ராக்கு போன கட்டு இரும்பு மண்டியில வச்சு சாவச்சிருந்தா முதல்ல தூக்கி போடுறான். இதெல்லாம் பிடிக்கூடாதுன்னு சொல்லிக்கிறேன். மோனே எது கல்லு கையில வச்சுக்கிறா? நாய் எதுனா தோத்தின்னு வந்தானே உன்ன? டேய் நாய் அடிக்க வரலடா, நாய ஒன்னே அடிக்க தான் வந்தேன். யாரோ மீன் விற்கிறாங்க. ஆண்டா டேய் மீன் விற்கிறாங்க நம்ம ஏரியாவில. ஆட்டிய போட்டு வாங்கி குத்துறா. டேய் ஆட்டிய போடுறதா? அப்படியே அமைக்கலாம் கும்முன்னு. ஓகே. மீனே வாங்கம்மா வாங்க வாங்க ஐயா வாங்க. கடல்ல பிடிச்ச மீன் வாங்கம்மா வாங்க. டேய் கூடா பாலா மீன், மூலிகை மீன், எல்லா மீனும் இருக்குது. வாங்கம்மா வாங்க. வாங்கப்பா வாங்க. வாங்க ஐயா வாங்க. டேய் இது வவ்வால் மீன்டா. நீனும் வாய மீன் இந்த மீன் அந்த மீன் கிடக்குற. யோ தாத்தா எதுக்கு இது வவ்வான் பேர் வச்சாங்க? அது வாய பாடுறா வவ்வால், அதான் வவ்வால் மீன் பேர் வச்சாங்க. யோ வவ்வான் கூச்சினா அது நாய் மீன் தானே வைக்கணும், ஏன் வவ்வால்னு வச்சாங்க? ஏய் நாய் எங்கன்னா பிடிப்பாங்க, பூச்சி போவாங்க, ஏன்னா வாங்கி போவாங்க துட்டு குத்து. இதுதான் துட்டு குத்து வாங்கி போவாங்க. நாயை வாங்கி போவாங்களே. நாயை வீட்டுக்கு தான் வளர்க்கறதுக்கு வாங்கி போவாங்க. ஆய்க்கு துண்டு வாங்கி போவாங்க. அதையே சொல்லிக்கிற.
வந்து பாரு வவ்வால் மீன் தான் இது எவா நீ கேட்கற கேள்வியில் நிக்காம நம்மளுக்கு எல்லாத்தையும் வித்துட்டு ஓடிடணும். வேலை யாரை கட்டிங்க மீன் கட்ட போட்டனியா? யாரை கேட்கணும்? ஏய் என்ன கேட்கணும்? ஏன்டா உன்னை கேட்கணும்? இந்த ஏரியாவுல நான் தான் தாதா. தாதா இல்ல தாத்தா. தடி தூக்கி ஒழுங்கா ஓட்டு. அவனா அத்தவளும் நீ என்ன பேசி பத்தியா? நீங்க கம்முனுக்கிற எவ்வளவு பேச்சா நீங்க? வேலு கிட்ட ஒரு ஆட்டையை போட்டு மீனை வாங்கினா சின்ன பையன் கிட்ட போய் சில்லறை ஊற்றி எண்ணி மாட்டி விடுற. அப்படியே போட்டேன்னா அப்பன்னு பாக்குறேன். உனக்கு மரியாதை அதுதான். மௌனே ஒரு சின்ன ஐடியா இருக்குது. என்ன? இந்த பாரு இங்க பாரு டவுலுக்குதுல்ல அப்படியே தூக்கி மீன் மேல போடுறான். மௌனே டவுல் எடுத்துன்னு வரான்றான். 4 மீன் சுத்தி எடுத்துன்னு வந்துடுறியா? ஏன் அடி வாங்கறதுக்கு நானா? துன்றத்தை மட்டும் நீ அடி வாங்கறதுக்கு நானு? அவங்க இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே தெரியாது. ஆமா அவெல்லாம் நல்ல பையன் பாரு. அதை பாரு அந்த ராணி பொண்ணு எப்படி ஊத்து பாத்துக்குது. டவுல் எடுக்கிற மாதிரி ஏடுறா. சரி நீ போடுறா அடி வாங்கிட்டு போலாம் வீட்டுக்கு. அவங்க 2 பேரும் வந்த நேரமே குசு குசுன்னு பேசிக்கிறானுங்க. நீ கம்முன்னு பாத்துக்கிற அடிச்சு தேர்த்து பாருங்க. டேய் பேபி மீன் வாங்கறதுக்கு வந்தீங்களா ரகசியம் பேச வந்தீங்களா? மீன் வாங்கினா வாங்க இல்ல இடத்த விட்டு கல் பண்றா. நாளும் உஷாராகுது. அதனால நம்ம கொஞ்சம் பேச்சு கொடுத்து அதுங்களை கலாய்ச்சிட்டு அதுக்கப்புறம் போட்டு அடிப்பான். இப்ப பாரு எப்படி கலாய்க்கணும். டேய் குண்டு தக்காளி இது பேருனா? கண்ணு தெரியல உனக்கு. இது பேரு மீன். ஏப்பா நான் போட்டு அவனை கலாய்க்கிறான் பார்த்தா என்ன கலாய்க்கிறான். நீ அவனுக்கு வேலை என்ன கலாய்ச்சி கொடுப்பான். வேலையா இந்த மீன் பேரு என்ன தெரியலையா? அவங்க அப்பா அம்மா வச்சிருப்பாங்க பேரு. அவங்க கிட்ட போய் கேளு. ஏம்பா மீன் வாங்கலாம்னு வந்தா இடக்கு முழுக்க பேசுற எப்படிப்பா? நம்ம 20 கிலோ மீன் வாங்கலாம் தானே வந்தோம். வேலை மீன் வாங்கலாம் தான் பார்த்தேன். ஆனா நீ பேசுற பேச்சா சரியில்லை. எனக்கு மீன் வேணாம் ஒண்ணு வேணாம். என்னப்பா ஏன்பா புது துண்டை போட்டு போற? அழுக்காயிட்டது ஏப்பா புஷ்டாங்க பாப்பா. என்னது புஷ்டானுங்களா? அப்போ உத கன்ஃபார்ம் என்னால வாங்க முடியாதுப்பா. வந்துடுறேன். அவரு போய் புட்டா. டேய் உர்றா துட்டு எடுத்துன்னு வரேன். நீ துட்டு எடுத்துன்னு வர வேணாம். நாங்களே வர வைக்கிறோம் வா. டேய் துண்டை போட்டு மீன் எடுத்து எங்க தாத்தா காலத்துலடா போடுற மீனாங்க போய்டா. இவன் பேச்சு கேட்டு வந்தான் பாரு. அடே பட்டம் பகல்லே வேலை ஏமாத்துறீங்களா? சரி உன் மீனை தான் போட்டுமே நாங்க கிளம்புறோம். துண்டு போட்டு மீன் தூக்கினாட வெயிட்டே குறைஞ்சி போச்சு. நான் எதுக்கு இளமலை வச்சுக்கிறேன்? குறையாது வெயிட்டு. நீ தூக்குறதுனால வெயிட் ஆகி போச்சு. 3 மீனுக்கு முதல்ல 1000 ரூபாய் கொடுத்துட்டு போட. 1000 ரூபாயா? டேய் என்னடா பேபி இது? நீ தூக்குறதுனால செத்து போச்சு. தண்ணியில நீந்திர மீனை தூக்கிட்டு வந்து தறியில போட்டு செத்து போச்சு. நீ எங்க கிட்டே காசு சொல்றியா? நீயா வேலை எங்க கிட்ட ஆகாது. உன் பருப்பே வரலாம். அரை மணிங்களா? இப்ப அது ஆகுதா இல்லன்னு பாப்போம். இன்னைக்கு நீங்க மீன் திட்டாண்டா போனா அக்கறை. அவசரப்படாத. அன்றாயிரம் போடல. நீ அன்றாயிரம் போடல. உன் புள்ள ஜட்டி போடல. அந்த கதைலாம் எனக்கு தேவையில்ல. முதல்ல எப்படி உக்கார. மீன் 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 வவ்வா கெண்டை வஞ்சிரம் ஓட 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 ஓட. ஃபுல்லா வவாதான். சண்டை எதுமே இல்ல. உனக்கு என்ன மீன் வித்து கொடுக்கணும் அதானே? டேய் தக்காளி ஓவரா போய்ங்கிறீங்க. நீ உங்க பாட்டணும் கண்டிப்பா கை கால் சொல்லாயப்பா. மீன் எடுத்தாச்சலான்னு பாக்குறேன் நான். மீனே 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 ஏமா ஓடமா 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 ஓடியா மீனே ஓட ஓட வஞ்சிரம் வஞ்சிரம் வஞ்சிரம். உங்களை பார்த்து ஒரு ஈ காக்கா கூட வரலையா? என்னடா சொன்னா? ஒரு குருவி காக்கா கூட வரலனா எதிரில நிக்குது பச்சா ஒரு எருமாடியா தெரியல உனக்கு? டேய் பேபி யார எருமாடுன்ற ஒரே குத்து. அதானே என் தாத்தா ஏன்டா எருமாடுன்னு சொல்ற? அவர் ஒரு கருப்பு பண்ணிடா. கரெக்டா சொல்லிட்ட. ரொம்ப நாள் அவன் காண்டுல போனோம் இருக்கும். ஏமா மீனே மீனே வாமா மீன் வா. ஏமா ஏமா ரோட்ல நடந்து பாருங்களா? வாமா மீன் வாங்கி போங்கம்மா. தம்பி வா மீன் வாங்கிப்பா. பரவாயில்ல நல்லா தான் கூவுறீங்க. ஏமா நீ ஏங்க உட்காந்துக்கிறா? வீட்டுக்கு போய் வேலை செய். இந்த விற்கிறாங்க என்ன 2 பேர் தான். ஒழுங்கா கூழ் விட்டு எங்க அப்பாட்ட காசு கொடுத்து அனுப்பேன். கொடுத்துறோம் உங்க அப்பனுக்கா? எப்போ நீங்க அவன் முதுகு தின் கட்டி அனுப்புறோம். ஏமா மீனே 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 சுறா 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 ஓட 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 ஓட. சுறாவா? அது விஜய் படம்ல. தோக்கலவாயா அது விஜய் நடிச்ச படம். விஜய் படம்ல. இதே மாதிரி தான் ஊர்ல 4 பேர் இதே மாதிரி பேசி நிக்கிறானுங்க. அவனுக்கு என்னடா தெரியும்? முட்டாள் பையன். சும்மா வந்து நம்மள வந்து மேட்டத்துக்கு வந்து நம்ம மீன் எடுக்கிறான். ஆயா ஊர்ல இருந்து வந்து நல்லா கறி மீன் என்ன ஆக்கி போடாயா? உங்க அப்பா மாரியே இருக்கடா. சரி வாடா வாங்கி தரேன். என்னக்கா உட்காந்துக்கிற? அங்க மாடு மேய்ச்சுமா பாத்துக்கிட்டு உட்காந்துக்கிறேன். நீ எங்க கிளம்பிட்ட பேரனை கூப்பிட்டுக்கின? கறி மீன் இல்லைன்னா சோறு இறங்காதான். அதான் வாங்கலான்னு போறேன். அதை வைக்கிறானுங்க பாருமா மீன் இட்டும் வாங்கி கொடு. சரி வாக்கா நீ வா. நீ நல்ல மீனா வாங்கி கொடுவா. ஏம்பா மீனா? இல்லம்மா அவங்களுக்கு வயசாகி போச்சு. இப்பெல்லாம் நடிக்கிறது இல்ல. போங்க போங்க. அத கேட்கல எங்க அக்கா. என்ன மீனுன்னு கேக்குறாங்க. நாய் மாதிரி இழிச்சு காமிக்கிறான். நாய் கச்சிச்சா மௌன எனக்கு தூக்கம் வர மாதிரி இருக்குதா?
இந்த ரெண்டு மூஞ்ச பாக்கத்துக்கே புரியுது தொத்திரு. ஏமா அதான் எங்க அப்பா சொல்லிட்டான் பாருங்க, சும்மா மீன்லாம் விற்க முடியாது, கிளம்பு கிளம்பு. மீனே மீனே மீனே. ஏய் பேபி, என்னடா மீன் விற்கிறீங்க? வர சேத்துல திருப்பி அனுப்புறீங்க. நான் மீன் வித்து கொடுக்கணும்னு சொன்னா வர பொம்பளைக்கு நல்லா வெளியே போக சொல்ற அப்படின்ற. ஏய் அப்படியே கூத்திடுவேன். நீ மீன் மீன் எனக்கு கூதான்னு சொன்ன எங்க ரெண்டு பேரையும். நீ நான் விற்க சொன்ன. நல்லா கேட்டேன், தான் சொன்னீங்க. மீனே மீனே வாங்க வாங்க. டேய் நீங்க மீன் விற்க மாட்டீங்க, மரியாதை துட்டு கொடுத்துட்டு எழுதி போங்கடா. வர பொம்பளைங்களை திருப்பி அனுப்புறீங்க, மீனா விற்கிறீங்க. மீன் மீன் மீன்ன்ற அப்படியே வச்சுக்கிற. இவன் மாதிரி தூங்கி வைக்கிறான் மூஜாவிய. இவனா மீன் விற்பான். பொம்பளைங்களா? எங்க பொம்பளைங்களே காணோம், கேள்வி தான் இருக்குது. இதே ஒருத்தன் நீக்கிற மாதிரி நின்று கிடக்குறான். என்னப்பா கண்ணு தெரியுமா தெரியாது அவனுக்கு ரெண்டு பேருக்கும்? ஏமா மீன் எவ்வளவு வேணும் உங்களுக்கு சொல்லுமா? ஏய் எங்களை பார்த்தா நான் கேள்வி மாதிரி இருக்குதா? சொர்க்கா மூஞ்சி 2 கிலோ மீன் கொடு. ஆமா ஆமா, உங்க ரெண்டு பேரும் பார்த்தா 18 வயசு மாதிரி தாங்க இது. மீன் அத 2 கிலோ கேக்குறேன் பாரு, ஏந்து போ. வந்தா கூடுங்கம்மா. போ போ. ஏய் போ. ஐயா எனக்கு மீன் வேணாம், ஆட்டுக்கறி வாங்கி கொடு வா. மீன் விற்கிறீங்களா? எனக்கு தேவாயின் மாதிரி மூஞ்சி வச்சிருந்தா யாவும் வந்து மீன் வாங்குவான். ஏமா ஏமா ஏமா, நில்லுங்கம்மா நில்லுங்கம்மா. நில்லு 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 நில்லு. நோ பச்சைக்கிளியா விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சு உனக்கு கறி மீனே சாப்பிடல, நான் வாங்கிக்கொண்டா. இருடா வாங்கிடுவா. தபரா மீனே இருக்குது, மீனை வாங்கி சாப்பிச்சிருவோம். ஏ மௌன, இப்பதானே 2 தொட்டி அமிச்சான். இது வெக்கம் கட்டவனுங்க பழுகுதியா, நம்ம கடிக்க வரானுங்களே. என்னப்பா வரும்போதே நெக்கல பேசுறீங்க? வவா மீன் எவ்வளவு ரேட்டு போகுது? மௌன, நம்ம வவா மீன் தானே விற்கிறோம். கடல் திமிங்கலம் வந்து எதிரில் நிக்குது. யோ ஒண்ணு குடுக்குறதா இருந்தா குடு, இல்லைன்னா குடு. ஏம்பா 1 கிலோ 200 ரூபா வவ்வா. உங்களுக்காக பாவம் குரல் வேற வரல உனக்கு இந்த வயசுல 100 ரூபான்னு கொடுக்குறோம். 20 கிலோ இருக்குது, 2000 ரூபானா வாங்கிக்க. கிளம்பி நேக்கிறோம், எங்களுக்கு பொழுது போச்சு, வேற டைம் ஆயிடுச்சு, வெய் ஏறுது. என்ன சொல்லியா? நல்லா நட்டையா கடையில் வாங்கினா 200 ரூபாய் 100 ரூபாய் தான் சொல்றானுங்க. வாங்கிக்கோ மொத்தமா. வாங்கிக்கலாம். யோ எல்லா மீனும் வாங்கினா ஒரு மீன் ஃப்ரீயா தருவியா? டேய் துட்டா குத்திட்டு மொத்தத்தையும் பிரியா ஏத்துமாங்கடா. யோ எங்க தெருவில் இருக்கிற பிரியா நேத்தான் ஏன் ஓடனா, அதனால நான் காசு குத்தே ஏத்துக்கிறேன். மீனை கொடு. யோ வாய் பேச்செல்லாம் அப்புறம் இருக்கட்டும். என்னயா கம்முனுக்கிற காசு வாங்க. ஆமா காசு கொடு. இந்தாப்பா காசு. ஏய் என்ன மீன் இருக்குது, நீ எடுத்துக்க. வேணா அந்த தார் பையன் உனக்கு புரியுதா? காசு கீசு எஸ்தா குத்துட்டியா? நான் ஏந்து ஓரானுங்க. டேய் அங்க வாங்க, தையத்தி குத்துட்டேன். மீன் எடுத்துனே அங்க போய் புடிச்சிக்கலாம். என்ன குண்டா அவனுங்க வேற ஓட்டானுங்க, அவனுங்கள வேற பிடிக்கணும். ஐயோ எங்க ஓட்டானுங்க தெரியலையே. டேய் தூக்குடா. டேய் நில்லுடா. டேய் யாரா அவனுங்க நம்மள தத்துறானுங்க? டேய் ப்ரோ இதுல காமெடி வீடியோ என்ன தக்காளி சேனல் ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.